எஸ்டபிள்யூஓ சீரியல் வயர் அவுட்புட். இது எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஆர்ட்டுக்கு பதிலா வந்து இந்த சீரியல் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது மெயினா டீபக்கிங்ல மட்டும் தான் இத யூஸ் பண்ண முடியும். அப்ப டீபக்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம ஒரு லாக பிரிண்ட் பண்ணணும்னா, அந்த டயத்துல எஸ்டபிள்யூஓ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா இதுக்கு நீங்க எந்த ஒரு ஹார்ட்வேரும் போட தேவையில்ல. அதேமாரி எக்ஸ்ட்ரா எந்த கோடும் எழுத தேவை கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் கோட் பண்ணா போதும். என்டையர் கோடும் நீங்க எடுத்துக்கலாம். இதில இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்னா, கோடு எங்கேயுமே பிளாக் ஆகாது. ஸோ ரியல் டைமா நீங்க ஹை ஸ்பீடா வந்து நீங்க லாக பிரிண்ட் பண்ணி டீபக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப லைவா அத எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்கால் சி இருக்கு பார்த்தீங்களா? டாட் சி ஃபைல் அதுக்குள்ள போங்க. போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கோடு குடுத்துருப்பேன். அந்த கோட வந்து இந்த ஹெட்டர் ஃபைலுக்கு கீழ ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. இதில ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைல் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, M3, M4க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். M0 ஃபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. டிஸ்கவரி போர்ட்ல சில போர்டுக்கு சப்போர்ட் ஆகும். சில போர்டுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இத முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு மெயின் ஃபைலுக்கு வாங்க. மெயின் ஃபைல் வந்ததுக்கப்புறம் இங்க கோடிங் பார்ட் இருக்குல்ல, இந்த கோடிங் பார்ட்ல ஜஸ்ட்டு printf அப்படின்னா, அ the code run in LOOP லூப் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? குடுத்துட்டு கடைசியா ஸ்லாஷ் அப்படின்னு குடுத்துட்டேன். இப்ப என்னன்னா, கோடு வந்து எனக்கு அ லூப்புக்குள்ள ரன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து இப்ப நான் என்ன பண்ணலான்னா, இத காப்பி பண்ணி அ ஆல் இனிட் போட்டுட்டு, இதுக்கு கீழ வந்து என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டப் CK கிளாஸ் கான்ஃபிக் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட ரன் பண்றது டீபக்ல மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி டீபக் கான்ஃபிகரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டீபக் கான்ஃபிகரேஷன்ல போயிருங்க. போனதுக்கப்புறம் இங்க 2 விஷயம் நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல எஸ்டபிள்யூடி எனேபிள் பண்ணியிருக்கணும். இது உங்களுக்கு எனேபிள் ஆகல, இல்ல இந்த இது உங்களுக்கு எனேபிள் ஆகல, இது எனக்கு எனேபிள் பண்ற மாரி இந்த ஸ்க்ரீனே எனக்கு டிசேபிளா இருந்துச்சுன்னா, உங்க போர்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கடுத்து இது நீங்க போர்டா எடுத்தா, மைக்ரோ கண்ட்ரோலரா எடுத்தா இது தேவைப்படாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. பட் ஆனா வந்து நீங்க போர்டா எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அம் இத எனேபிள் பண்ணிருங்க. அதே மாரி எஸ்டபிள்யூடி 2யுமே நீங்க எனேபிள் பண்ணிறணும். பண்ணிட்டு நீங்க டீபக்ன்னு நீங்க குடுத்தரணும். ஓகே. ஸோ எனக்கு 0 எரர் ஆயிருச்சு. ஓகே. கோடு உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகே, ஃபைன். இப்ப கோடு உங்களுக்கு டீபக் மோடு போயிருச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, விண்டோஸ்ல போய் ஷோ த வியூல போய் எஸ்டபிள்யூவி இருக்கு பார்த்தீங்களா? இதுல போயி எஸ்டபிள்யூஐடிஎம் டேட்டா கன்சோல் இத நீங்க செலக்ட் பண்ணணும். இது நீங்க செலக்ட் பண்றப்ப, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்னன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? கான்ஃபிகர் ட்ரேஸ் இத நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு, எனேபிள் போர்ட் டிசேபிளா இருந்துச்சுன்னா, இத வந்து எனேபிள் பண்ணிறணும் நீங்க. ஓகேங்களா? 0 போர்ட் தான் எனேபிள் பண்ணணும். வேற எந்த போர்ட்டும் நீங்க எனேபிள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து விண்டோஸ பொறுத்தமுடிக்கும் இது உங்களுக்கு டிஸப்பியர் ஆகாது. மேக்க பொறுத்தமுடிக்கும் இது டிஸப்பியர் ஆயிரும். திருப்பி என்ன பண்ணேன், திருப்பி நான் போறேன். போயிட்டு திருப்பி விண்டோஸ் டேட்டா கான்ஃபிகர் போயிறேன். அங்க போய் இந்த இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஸ்டார்ட் ட்ரேஸ் உங்களுக்கு எனேபிள்ல வந்துரும். ஓகேங்களா? டிசேபிளா இருந்தா இந்த மாரி இருக்கும். எனேபிள்னா இந்த மாரி ட்ரேஸ் மோடுக்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் எனக்கு கோடு இங்க இருக்குது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா,
ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? ம். ஓகே. இப்போதைக்கு டெஸ்டிங்கு இந்த மாரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. உள்ள போறேன். கன்சோல் குடுத்துட்டேன். ட்ரேஸ் மோட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப எனக்கு கோடு ரன் மோடுக்கு லூப்புக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜே. இப்போ உங்களுக்கு கோடு கன்டினியூஸா உள்ள ரன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது மாரி நீங்க டீபக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?